இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கிய பார்த்திங்கன்னா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்றத நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு என்னவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆண்டவனுடைய சன்னதியில் வச்சு அவள் கர்ப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆண்டவன் சோதிக்கிறாங்க. அஞ்சலி பக்கமே ஆண்டவன் இருக்கான். என்னதான் பார்த்தா கடவுளவே ஏமாற்றி வாழ்கிறா அப்படின்னா இவ ஒரு பயங்கரமான ஒரு பெரிய சாத்தானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் அவங்களுடைய அத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லாமல் வெளியே கௌதம் கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை ஃபீல் பண்ணுறாங்க. எதனால் அத்தை கௌதம் கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏற்கனவே அந்த நிலத்து பிரச்சனையில் பயங்கரமாக சோகமாக இருக்கான் கௌதம். இந்த விஷயமும் சொன்னால் இன்னும் வருத்தப்படுவான். அதனால தான் இந்த விஷயம் எதுவுமே கௌதம் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க நம்ம கௌதமுடைய அம்மா. ஓகே அத்தை, கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். சரி ஓகே பார்த்துக்கலாம். இவன் எப்படி தான் கர்ப்பமானா? திடீர்னு கர்ப்பமாகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை நம்ம எப்படியாவது நிரூபித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா பயங்கரமாக பாடுபட்டிருக்கான். ஆனால் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரை எப்படிங்க அவள் கன்வின்ஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அங்கே போய் பார்க்கும்போது தாங்க நம்மளுடைய இலக்கியாவுடைய கணவரும் பயங்கரமான சோகத்தில் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. என்ன தான் யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்வியும் அவருடைய அஞ்சலியும் பேசிகிட்டு இருக்குதை ஒட்டு கேட்குறாரு நம்ம கௌதம். கேட்கும்போது இவ எப்படி தான் இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணிடுறான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பேசிகிட்டு இருக்கா. அப்படியே இதை பேசிகிட்டு இருக்க சமயத்தில் கம்பெனியை ஓப்பன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும்போது ஜானகி கம்பெனின்னு பேரெல்லாம் வச்சுட்டாங்க. இது எதுக்காகன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்ருக்க நம்ம கௌதமுக்கு பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாருங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம கௌதமுக்கு இவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது ஒரு பெரிய ஆளாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு சபதம் எடுத்துகிட்டு வராருங்க. இதெல்லாம் யோசிச்சுட்டே தனியாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம இலக்கியாவும் அந்த சமயத்தில் தாங்க வீட்டுக்கு வர்றாங்க. என்ன பண்ணிகிட்ருக்காரு கௌதம் மொட்டை மாடியில் தனியாக இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போயிட்டு பேசுகிறாங்க. எல்லாமே இந்த சாயில் ப்ராப்ளம் வந்தது தான், என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு போயிட்டே இருக்குங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.